ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல. மரியாதை இல்ல. ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி இருக்கு. அந்த ஃபார்ம்ல கழுத்து போட்டா அதே டெஸ்க் வேலை இஎம்ஐன்னு எலிப்பொறியில மாட்டிக்கிட்ட மாதிரி 25 வருஷம் மாட்டிப்பேன்னு தோணுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பா ப்ளீஸ் பா, அதை மட்டும் சொல்லாத. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஃபியூச்சர் எப்ப வரும் தான் தெரியல. வாழ்ந்து செத்துருவோம் போல இருக்கு. நம்மள மாதிரி குடும்பம்லாம் ஃபியூச்சர்ல நல்லா இருப்போம்னு மட்டும்தான்ப்பா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரசன்ட்ல வாழ்ந்ததே இல்லப்பா. மனசுக்கு சரின்னு பட்டதை பண்ணதே இல்லை. எவனோ சொன்னான்னு ஒரு ஸ்கூலு, காலேஜ்ல மெக்கானிக்கல் படிக்க போனேன். எவனோ சொன்னான்னு ஐடி படிச்சேன். ஐடியில் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாங்கடா. பா ஐடிக்கு ஃபியூச்சர் இருக்குப்பா. ஐடில எனக்கு ஃபியூச்சர் இல்லை. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேனேஜர் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். நான் ஒரு ஃபெயிலியர்ப்பா, ஃபெயிலியர். வராத படிப்பு, வராத வேலை, ஃபிட் ஆகாத இடத்துலலாம் ஃபிட் ஆக ட்ரை பண்ணி கோமாளி மாதிரி இருக்கேன். அவமானமா இருக்கு. வேற வழி இல்லடா, குடும்பத்துக்காக ஓடிதானே ஆகணும். பா இல்லப்பா, இந்த குடும்பம் தியாகம் அது இதுன்னு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம்.